நல்ல நாள், அட்டகாசமான இடம். பசங்க கூடலாம் அங்கே விளையாடின இடம் இது. இல்லை டியர் பார்க் அதெல்லாம் இருக்குது. கிரீனிச் பார்க். ஜாதி பற்றி நம்ம அதை சொல்லியிருந்தேன். ஜாதி அழிக்க முடியாதுன்னு. ஆயிரம் காலமாக இருக்குது, இன்னும் ஆயிரம் காலமாக இருக்க போகுதுன்ட்டு. அதை பற்றி நினைக்கும்போது எங்கே பிரச்சனை வந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி ஜாதி சங்கம்லாம் இருந்தது. எல்லா ஜாதிக்கும் இன்னமும் இருக்குது. அவனுங்களாம் அரசியலுக்கு வராத, சொந்த லாபம் அடையாத, அவங்க செஞ்சதெல்லாம் என்னென்னா, ஒரு ஜாதி அவங்க ஜாதிக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா, இன்னொரு ஜாதியால் பிரச்சனைனா அந்த இன்னொரு ஜாதியோட சங்கத்தை பார்த்து பேசுவாங்க. இல்லை அந்த அந்த ஜாதியில் யார் முக்கியஸ்தில் இல்லை யார் அதை முன்னோடியாக நடத்துகிறாங்களோ அவங்கள பார்த்து பிரச்சனை இல்லாத போகும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த சுதந்திரத்துக்கு பிறகு சொல்கிறேன், வாக்கு வங்கியாக மாறும்போது சில கட்சிகள் அவங்கள பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ நேரடியாக அரசியலில் சேராத கொஞ்சம் அழிவு கொஞ்சம் ஆரம்பிச்சிது. லஞ்சம் வாங்கி பணம் வாங்கிக்கின்னு ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணுறது, அடுத்த எலெக்ஷனில் ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணுறதுன்னு. ஆனால் பொதுவாகவே எப்படி இருந்ததுன்னா, யார் ஜெயித்தாலும் அங்கே போய் அந்த ஜாதின்ற பகுதியில் போகிற எந்த ஜாதி இருந்தாலும் சொல்கிறது, எந்த ஜாதி விதிவிலக்கு இல்லை, எந்த ஜாதிக்காரன் போய் கேட்டாலும் எந்த ஜாதிக்காரர் போய் கேட்டாலும் அந்த ஜாதியில் இருக்கிறவன், ஆட்சியில் இருக்கிறவன் அவனுக்கு உதவி செய்வான். அதனால் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லா ஜாதிக்காரனும் எல்லாம் அப்படி சாதிக்கிறாங்க. பல விஷயங்கள் காலேஜில் போய் சேரணும், இல்லை வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அது வர ஆரம்பித்த உடனே, ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த ஆதிக்கம் அதிகமான உடனே இந்த ஜாதி கட்சிக்காரன் என்ன நினச்சானுங்கன்னா, அரசியலில் குளிச்சிரும் அப்படின்ட்டு. அப்படி வந்த கட்சிங்க தான் விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, இது போன்ற கட்சிங்கள்லாம். இந்த ரெண்டு பேருமே அந்த ஜாதியை ஒழிச்சு கட்டிக்கானோம். ஆனால் அவங்க பர்சனலாக நல்லா இருக்கானுங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்குமா தெரியுது. ஸோ சில பேர் சொல்லானுங்க, நீ உன் சமூகத்தையே பேசுகிற, ஜாதியே பேசுகிறேன்னு. நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன், அளவுக்கு மீறி. ஏன்னா நீங்கள் எவனாச்சும் ஒருத்தனை இப்போ உதாரணத்துக்கு ராமதாஸ் குடும்பத்தை எடுத்துக்க வேண்டியது, அவனை சப்போர்ட் பண்ணலன்னா வேறு எவனும் வண்டின்னு இல்லை. ஏதாவது சொல்லிட்டான், திறந்தாழ்ந்த கம்யூனிட்டிங்க தான் ராமதாஸ் கூட இருக்கணும்லாம். அவன் குடும்பம்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும் தான். ஒரு உதாரணத்துக்கு வண்டின்றதால சொல்கிறேன். நல்லா படித்தவன், பண்பாடு உள்ளவன், செல்வாக்குள்ள குடும்பம்லாம் இவனுங்களை சீன்றதே கிடையாது. இந்த ராமதாஸ் குடும்பத்தை சீன்றதே கிடையாது. அவனுக்கு வேறு கட்சியில் இருக்கானுங்க. அதிமுகவில் இருக்கலாம், காங்கிரஸில் இருக்கலாம், பிஜேபியில் இருக்கலாம், இப்போ திமுகவில் இருக்கலாம். அதிகமாக திமுகலாம் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி. காங்கிரஸ்லையும் திமுகவும், அப்புறம் கொஞ்சம் பேர் அப்படி அதிமுக போனாங்க. இதனால் இவனுக்கு கற்பனை பண்ணுறானுங்க. இது சில பேர் இன்னும் புரியல. அன்புமணி இன்றைக்கி ராஜ்யசபா எம்பி வாங்கினாலும் இன்னும் 5-6 வருஷம் பதவியில் இருக்க போகிறான். அதனால் ஏதோ சரி இன்னும் எலெக்ஷனில் ஏதாச்சும் அவன் பொண்டாட்டி எதுவும் ஜெயிச்சிட்டால்னா ஆடலான்னு கற்பனை பண்ணுறானுங்க. உங்கள் அழிவு காலம் எப்போ ஆரம்பிச்சிட்டுது? ஏன்னா ராமதாஸ் உயிராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்றா இல்லைன்னா கூட ராமதாஸ் உயிராக இருக்கிற இன்னும் கொஞ்சம் மரியாதை இருக்கும். ராமதாஸுக்காக உங்களுக்கெல்லாம் மரியாதை இருக்கும். அந்த ராமதாஸ்ன்னு ஒரு ஆள் இல்லைன்னா, பெரிய தலைவர்னு சொல்ல ராமதாஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பேருக்குனாச்சும் வயசுக்காக டாக்டர் ஐயான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, அது கூட இருக்காது. இப்போ எல்லாம் அசிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க உங்களெல்லாம். இப்போ திமுக ஆட்சி வந்ததுன்னா உண்டு உங்களுக்கு. இந்த அன்புமணி கோஷ்டியில் இருக்கிறவங்களெல்லாம் உண்டு. என்னென்னா பழி வாங்க மாட்டானுங்க. இவனுங்களே நிறைய வம்பில் மாட்டியிருக்கானுங்க. அந்த போலீஸ் இவனுக்கு பண்ணுற அட்டூழியத்துக்கு ஒழுங்காக சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாலே போதும். அதான் நடக்க போகுது. ஒழுங்கான எதிர்காலம் என்னென்னா, ஜாதி சங்கம் வச்சுக்கிங்க எல்லாம் இருக்குது. அதில் அரசியல் கலக்காதீங்க. எவன் ஆட்சிக்கு வந்தாலும் போய் ஆதாயம் அடைஞ்சிக்கோங்க ஜாதிக்காக. ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் பிரச்சனை வந்ததுன்னா 2 ஜாதி சங்கத்தில் கொண்டு ஒழுங்காக பேசி பிரச்சனை இல்லாத முடிச்சுக்கிறது நல்லது. எனக்கு நல்லா தெரியுது, அன்புமணி கோஷ்டி முழுவதும் அழிய போகுது. அவனுங்களுக்கு அரசியலை சொல்கிறேன். நீங்கள் அன்புமணி நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே போய் சேர வேண்டித்தான், அழிய வேண்டித்தான். உங்களுக்கு அரசியலில் எதுவும் நடக்க போக கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அடிப்படை பண்பாடே கிடையாது. உங்களை எவனும் மதிக்க மாட்டான், உங்களை எவனும் ஆதரிக்க மாட்டான்.